We welcome Anjali on the stage, please. மேடம் அடுத்ததா அவங்களுக்குள்ள சின்னதாக ஏதோ சண்டை நடந்துகிட்டு இருக்கு, யார் பேச போறாங்கன்னு. அம்மா வேக் மீ அப் அப்படின்னு ஒரு சாங்கு, அந்த சாங் வந்து உங்களை வச்சு தான் ஃபுல்லாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அந்த சாங்கை பற்றி நீங்கள். எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். இந்த சாங் ஆக்சுவலாக வந்து ஒரு ஹீரோயினுக்கான ஒரு சாங்கு. டேரக்டர் பக்கத்தில் வச்சுட்டு நானே சொல்கிறேன். இது ஒரு மாடர்னாக இருக்கிற ஒரு நினைக்கிற ஒரு பொண்ணு பாடுற ஒரு பாட்டு. ஸோ வந்து எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுவா அப்படின்றதுக்கான ஒரு லிரிக்ஸ் அந்த லிரிக்லேயே இருக்கும் அது. ஸோ ஒரு ஒரு நல்ல பெப்பியான ஒரு சாங். இந்த பாட்டு ஃபுல்லாக நீங்கள் ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதாவது நார்மலாக ஹை கிளாஸ் லேடிஸ் வந்து வந்தால் ஷாப்பிங் பண்ணிடுவாங்க, கொஞ்சம் மிடில் கிளாஸ் வந்தால் ஷாப்பிங் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, லோ கிளாஸ் அந்த மாதிரி ஆளுங்க யாராவது வந்தாங்கன்னா கூட வர்றவங்கள ஷாப்பிங் பண்ண வச்சுருவாங்க. இதில் எவ்வளோ தூரம் நீங்கள் ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்க? அண்ட் வந்து குறிப்பாக இதில் வந்து பெண்களை வந்து கலாய்ச்ச மாதிரியான ஒரு சாங் அப்படின்னு இருக்காங்க. சும்மாவே பெண்களை கலாய்ச்சா நம்ம பசங்க அப்படியே வத்தி குச்சா பத்தி எரிஞ்சிடுவாங்க. ஸோ இந்த பாடல் அது உங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக ரெடி பண்ண மாதிரி இருந்திருக்கு. இல்லை ஆக்சுவலாக வந்து கேர்ள்ஸ் ஷாப்பிங் பண்ணால் வந்து ஒருத்தங்க ஷாப்பிங் பண்ண வந்தால் 10 பேர் கூட வருவாங்க, அதுதான் காமன் லாஜிக். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சாங்ல இருக்கும். பார்க்க வரவங்க அதிகம், வாங்குறவங்க கம்மி. சார் இங்க ஜென்ஸ் 2 பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட ஏதாவது பேசு. இல்ல பிரதர், டாக்டர் சொல்லியிருக்காரு எப்பவுமே நல்லது மட்டுமே பாருங்கன்னு, அதனாலதான். டாக்டர் சார் நீங்க சொல்லுங்க இந்த பாட்டை பத்தி. இல்லை இந்த சாங் வந்து நாம எல்லாருமே ஏதாவது ஒரு இதில் யாரையாவது இமிட்டேட் பண்ணுவோம், நம்ம ஆசைப்படுற ஆட்கள் மாதிரி. இப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்னா பெரிய ஒரு டைரக்டர் மாதிரி நான் இமிட்டேட் பண்ணுவேன். எல்லாத்துக்குமே இமிட்டேட் பண்ற ஒரு பழக்கம் உண்டு. அது மாதிரி மிடில் கிளாஸ்ல இருக்கிற எல்லாத்துக்குமே நமக்கு கொஞ்சம் ஹை கிளாஸா நம்மளோட இன்னும் கொஞ்சம் அழகா இன்னும் கொஞ்சம் பேசணும் இருக்கணும்னு எப்பவுமே ஆசை இருக்கும். அந்த இமிட்டேட் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துல மிடில் கிளாஸ் ஒரு பொண்ணு லீனா அப்படின்னு ஒரு கேரக்டர், பட் அவ பேர் மீனா. அந்த மீனாவை மாத்தி அவ ஸ்டைலா லீனான்னு வச்சுப்பா. ஏன்னா பேர் வந்து ஸ்டைலா இருக்கணுமா, அதான் அந்த இமிட்டேட் பண்ற பொண்ணு கேரக்டர் தான் அஞ்சலி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்க படத்துல அவங்க காஸ்டியூம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த சாங் பண்ணிட்டீங்க. அவர் பேசுறது பார்த்தா அநியாயத்துக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சார் இந்த பாட்டை பத்தி நீங்க சொல்லுங்க, நீங்களும் இந்த டீம்ல தான் இருக்கீங்க. இல்லை இந்த பாட்டு அவர் கம்போஸ் பண்ணும்போது எல்லா பொண்ணுங்களுக்கும் கொஞ்சம் ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கணும், அட் த சேம் டைம் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்துடக்கூடாது. ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை இது வரைக்கும் பாட்டில் சொன்னதில்லை. அதே நேரத்தில் ஒரு நாங்கள் இன்னொன்று பண்ணும்போதே டிசைட் பண்ணோம் இது குழந்தைங்களுக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு சாங்காக இருக்கணும்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி சில சவுண்ட்ஸ்லேருந்து எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கோம். சார் அதுக்கப்புறம் ஒரு சின்ன டவுட்டு, உங்களுக்கு காஃபினா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். காஃபினா ரொம்ப பிடிக்குமோ? பிடிக்கும் சொல்லிவிட்டாங்க. அந்த சாங்கோட மேக்கில் நீங்கள் வந்து காஃபியோட மெனுக்கோட மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்றாங்க. அந்த காஃபியோட மேக் என்ன? இல்லை என்னன்னா லாஸ்ட்டாக எண்ட் பண்ணுறது ஆக்சுவலாக கிளைமேக்ஸ் நீங்கள் பார்க்கும்போது சொல்லான்னு இருந்தேன். அவங்க ஷாப்பிங் போவாங்க, பாட்டு ஃபுல்லாக ஷாப்பிங் ட்ரை பண்ணுவாங்க, விண்டோ ஷாப்பிங்க. பட் லாஸ்ட்டாக ஒரு காஃபியை வாங்கி 5 பேர் குடிச்சிட்டு வந்துடுவாங்க. 1/2 இல்லாமல் 1/5.